அர்ஜுன் சம்பத், தலைவர், இந்து மக்கள் கட்சி. நாடு முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட லென்ஸ்கர்ட் நிறுவனத்தில் 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊழியர்களுக்கான நடத்தை விதிமுறைகளிலே திடீரென இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிந்து கொள்ளலாம், ஆனால் அந்த ஊழியர்களிலே இருக்கக்கூடிய இந்து பெண்கள் குங்குமம் அணியக்கூடாது என்கிற ஒரு ட்ரெஸ் கோட் ஒன்று கொண்டு வந்தாங்க. இது நம்முடைய நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இது சம்பந்தமாக இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் உடனடியாக அந்த நிறுவனம் அந்த விதிமுறைகளை திரும்ப பெற்றுக்கொண்டு அவரவர் இயல்புக்கு ஏற்றபடி அவரவர் மத உணர்வுகள் புண்படாத வண்ணம், குறிப்பாக இந்து பெண்கள் குங்குமம் அணிந்து வருவதற்கு எந்த தடையும் கிடையாது என்று விதிமுறைகளை மாற்றம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் நேரடியாக இந்த லென்ஸ்கர்ட் நிறுவனத்திலேயே கோவையிலே நேரடியாக வந்து அவர்களிடத்தில் அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் விசாரிச்சு இப்போ அவங்க புதிய விதிமுறைகளை மாற்றிருக்காங்க. அதை இப்போ நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டோம், பிடிஎஃப் எனக்கு கொடுப்பாங்க. விதிமுறைகளின்படி அந்த ட்ரெஸ் கோட் மாற்றிருக்காங்க. ஆகவே இங்கே இந்து பெண்களுக்கு குங்குமம் வைத்துக் கொள்வதற்கோ பூ அணிந்து மங்கள சின்னங்களோடு வருவதற்கோ எந்த தடையும் இல்லை என்கிற ஒரு நிலை இருப்பதை இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் கேட்டபோது அவங்களும் விசாரிச்ச போது தெளிவுபடுத்தியிருக்காங்க. தொடர்ந்து நம்முடைய பாரத நாட்டில் பல்வேறு நிறுவனங்கள் செக்குலர் அப்படிங்கிற போர்விலையும் மதசார்பற்ற தன்மை ஹிந்து அடையாளங்களை மட்டுமே அளிக்கக்கூடிய முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த லென்ஸ்கர்ட் நிறுவனம் அதோட ஓனர் பேர்லாம் பார்த்தேன், எல்லாம் பூரா ஹிந்து பேரா இருக்கு. அந்த நிர்வாகிகளும் பலரும் ஹிந்துக்களாக இருக்கிறார்கள். 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டாஃப்ஸ்ல கொஞ்சம் பேர் இஸ்லாமிய பெண்களும் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ நம்ம நாட்டில் ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் மதச்சார்பின்மை அப்படிங்கிறது நிறைய மண்டையில திணிக்கப்படுகிறது. இனிமேற்கொண்டு லென்ஸ்கர்ட் நிறுவனம் இத்தகைய தவறுகளை செய்யாது என்று நம்புகிறோம். இங்க விசாரிச்சதுலையும் இவங்கெல்லாம் நல்லா படிச்சவங்க, இந்த கோயம்புத்தூர் சார்ந்தவங்க இங்கேயே நிறைய பேர் 20க்கும் மேற்பட்ட ஸ்டாஃப்ஸ் இருப்பீங்களாங்க. இந்த ஸ்டூடியோல இருக்குது. கோயம்புத்தூர்ல 25க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. இவங்க ஒரு 8 பேர் இருக்காங்க. இந்த ஊழியர்கிட்ட நேரில் விசாரிச்ச போது அத்தகைய நிலை இப்பொழுது இல்லை. இதை ஏற்கனவே அங்கே அப்பாலஜி எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு இந்து அமைப்பாக இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நம்முடைய இளைஞரணி சூர்யா அவர்களும் மற்றும் நம்முடைய நிர்வாகிகள் இங்கே நேரடியாக இந்த லென்ஸ்கர்ட் நிறுவனத்தை பார்வையிட்டு இந்த விஷயத்தை பதிவு செய்ய விரும்பினோம். எந்த நிறுவனத்திலும் இந்துக்களுடைய அடையாளங்களை அளிப்பதற்கான முயற்சி நடந்தால் அந்த இடத்துல இந்து மக்கள் கட்சி வரும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். நம்முடைய இந்து சமயத்தை ஒருங்கிணைப்பதற்கான அந்த ஒற்றுமை பணியை தொடர்ந்து செய்வோம். லென்ஸ்கர்ட் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களிலே இத்தகைய தவறுகள் நடந்திருப்பது, அதே மாதிரி டிசிஎஸ் நிறுவனத்திலே நடந்தது லவ் ஜிகாத் நடவடிக்கைகள், இதெல்லாமே நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ நம்ம கவர்மெண்ட் இருக்கும்போதே, சென்ட்ரல்ல பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போதே இது மாதிரி நடக்குது. இங்க திமுகல எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்குது. திமுகல பொட்டு வச்சுட்டு வந்தா கருணாநிதி கேட்டாரு, என்ன உங்க நெத்தியில ரத்தம்னு கேட்டாரு. திமுக இளைஞர்களுக்கு எல்லாமே நீங்க பொட்டு பூவெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அவங்க நாத்திகர்கள் அவங்க அப்படி இருப்பாங்க. போய் ஒரு முஸ்லீமை தொப்பு போட்டு வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்துக்களை மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. லென்ஸ்கர்ட் போன்ற ஒரு வர்த்தக நிறுவனமே இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டது கண்டிக்கத்தக்கது. அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். இனிமேல் இத்தகைய நிகழ்வுகள் இங்கே நடைபெறாது என்று சொல்லி இருக்கிறார்கள். இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும், பெண்கள் உட்பட, நம்ம தம்பி உட்பட எல்லாருமே அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்கிறேன்.